ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் ரெண்டுமே நமக்கு வந்து இந்த மாதம் 27 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிரைம் கஸ்டமர் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தா 1 டேக்கு முன்னாடியே வந்து பார்த்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா HDFC கார்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. அமேசான் நமக்கு வந்து SBI கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சேல் என்ன பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, the first one avoid fake link. ஸோ இந்த மாதிரி சேல் டைம்ல தான் நமக்கு வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட் அமேசான் சைட் மாதிரி நிறைய சைட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க் எல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். குறிப்பாக இந்த மாதிரி ஃபேக் லிங்க்லாம் ஷேர் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அவன் எங்கேயோ வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சைட்டை பார்த்து ஏமாந்தது இல்லாமல் நமக்கும் ஷேர் பண்ணி டே இந்த சைட்டில் வந்து செக் பண்ணி பாரு, ப்ரைஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி லிங்க்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே ஏதாவது நீங்கள் ஒரு லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டில் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது, ஆனால் ஃப்ளிப்கார்ட் மாதிரியே தான் இருக்குது, உண்மையாக பொய்யான்னு தெரியல நினச்சிங்கன்னா அது நமக்கு அதை ஓப்பன் பண்ணி அப்படின்னா ப்ராடக்ட்டோட நேம் வந்து காட்டும். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு அமேசான்லேயே போட்டு சர்ச் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் லிங்க்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த சேலில் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தா ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல், இது ரெண்டுமே நமக்கு வந்து இந்த இயரோட பெரிய சேல். அதனால் நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சாம்சங் கேலக்ஸி ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு 7,000 7,000 அந்த ப்ரைஸ்க்கான வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் அது நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக வந்து போயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்குறது மட்டும் வச்சுக்குவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. இதனால் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சு வந்து வாங்க, கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நமக்கு நிஜமாலும் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த சேலில் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம நிஜமாலுமே டவுட் வரும், நிஜமாலுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கா இல்லை வந்து பார்த்தா ஏதோ ஒரு 300-200 மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு டவுட் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய வெப்சைட் இருக்குது நம்ம ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோமில் வந்து buy 8K அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் லிங்க் ஆயிரும். நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு வந்து கிராஃப் அப்படின்னு வந்து காட்டும். அந்த கிராஃப் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா தெளிவாக வந்து காட்டும் என்ன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இது அமேசான்லேயும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சைடில் ப்ரைஸ் கிராஃப்னு இருக்கும். செலக்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தா ப்ரைஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும், என்னென்ன டேட்டில் என்னென்ன ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிக்கான ஆப்பும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மூலமாக ப்ரைஸில் கம்பேர் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய மாதிரி வந்து ரிட்டர்ன் பாலிசி வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ப்ராடக்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். எக்ஸாம்பிள் 7 days ரிட்டர்னபிள்னு போட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 7 daysக்குள்ள வந்து ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தா நான் ரிட்டர்னபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ அமேசான்லேருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்களுக்கு அமேசான் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் வாரண்டி கிளைம் பண்ணுறது, ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா பிராண்டு கிட்ட தான் வந்து கேட்டு வாங்கிக்கணும். ஓகே, ஃப்ளிப்கார்ட் நீங்கள் ஏதாவது மொபைலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்பேர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் மாற்றிக்கணும். 7 days தான் டைமு. அதுக்கப்புறம் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி பாலிசி இருக்குது அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது கேஜெட் நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்து OTP தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ OTP எப்போ கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து ஒரு மொபைல் போட்டிங்க அப்படின்னா மொபைலோட பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் இருக்கா, சார்ஜர் இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா, சார்ஜர் கேபிள் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா OTP வந்து கொடுங்க. ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இப்போ ரீசெண்ட் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தா ஃபோன் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் ஆச்சு அப்படின்னா நம்ம OTP சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தா ஃபோன் ஆன் பண்ணக்கூடாது, அதான் ரூல் அப்படின்றாங்க. எங்களோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டால் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறதா மட்டும்தான் வேலை. 59 ரூபா கொடுக்குறோம், பட் 59 ரூபாய்க்கு வந்து பார்த்தா டேமேஜ் இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்களாமா. நமக்கு வந்து பார்த்தா ஃபோன் ஆன் ஆகுது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறீங்க ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா அது நீங்கள் இப்போ சர்வீஸ் சென்டர் தான் வந்து போகணும். ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்து ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா ஒருக்க நீங்கள் வந்து மொபைல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு அந்த பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன் பண்ண முடியுதா, ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஆன் ஆகலை அப்படின்னா அவங்களே டிவைஸ் வந்து கொடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்து ஓப்பன் பாக்ஸில் நிறையா வந்து இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து வாங்கிக்கோங்க.
ஸோ ஓடிபி வந்து பார்த்தா ஒன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் ஓடிபி வந்து கொடுங்க. ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களால் வந்து ரிட்டன் ரீஃபண்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் அமேசான் பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எதுவுமே வந்து கிடையாது. நம்ம ப்ராடக்ட் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதாவது ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டர் தான் வந்து போவோம். என்ன ப்ராடக்ட் நீங்கள் இந்த சேலில் வாங்கினாலும் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரூஃபாக வந்து இருக்கும். நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக தான் வந்திருக்கு, இது என் சைடு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணும்போது ரிவ்யூ மட்டும் வச்சு வந்து பார்த்து வாங்காதீங்க. நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் ரிவ்யூஸாக வந்து இருக்கும். ஸோ ரிவ்யூ வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்காதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து போட்டு அதுக்கான ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அந்த மாதிரி பார்த்து தெளிவாக வந்து வாங்கிக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தா ஒரிஜினலாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸாம்பிள் சாம்சங் 25 வாட்ஸ் ஒரிஜினல் சார்ஜர் அப்படின்னு போட்டோம்னா சாம்சங்கோட சார்ஜரும் வரும், அதுக்கப்புறம் நிறைய சார்ஜர் நமக்கு வரும். ஓகே, அதோட இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேக் ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தா CMO 65 வாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அந்த சார்ஜர் மட்டும் வராமல் நிறைய ஃபேக் ப்ராடக்ட் நமக்கு வந்து வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா வாங்கும்போது வந்து பார்த்தா கரெக்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படி ஒரிஜினல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நிறைய ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி. அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராடக்ட் லிங்க். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கும்போது இன்னும் கூட அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சி ஈஸியாக வாங்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்து நீங்கள் வாங்க போகிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. போன டைம் ஒரு ரெட்மி டிவைஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே அதே ரெட்மி டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆன்லைன் இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க, ஸோ எனக்கு இதே ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 500 மட்டும் போட்டு அந்த ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் டிவைஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்குது அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைனில் வாங்கிக்கோங்க. அதான் ரொம்ப சேஃப் கூட. இதெல்லாமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் பை பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.